ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு 6.1 ரெடிமேட் ஹோம் தியேட்டர் வந்து சர்வீஸு. அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்கன்னா, செட்டை ஆன் பண்ணால் ஒரு 6 ஸ்பீக்கர் உள்ளது. 4 ஸ்பீக்கர் வந்து ஒரு ஹம்மிங் மாதிரி உதறல் அதிகமாக இருக்குது, சாங்கே வர மாட்டேங்குது. அது என்னங்கிறத பார்த்து சொன்னாங்க. அதுக்காக நம்ம இந்த ஹோம் தியேட்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இதில் என்ன ப்ராப்ளங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அதான் ஒரு வீடியோவை எடுத்து போடலாம்ட்டு உங்களுக்கு இதை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி நான் மேக் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். ரெடிமேட் ஹோம் தியேட்டரில் மேக்ஸிமம் என்ன ப்ராப்ளம் வருங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இது என்னென்னு புரியும். அப்படியே கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம இந்த இதை வந்து ஃபால்ட்டை சரி பண்ணுறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் என்ன சர்வீஸ் பண்ணதில்லை, எப்படி பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த போர்டோட ஆடியோ அவுட்புட் சிக்னலில் தான் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்பீக்கரை வச்சு என்ன மாதிரி சவுண்டு வருதுங்கிறத அப்படியே நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எதுவும் பிரச்சனை என்னங்கிறது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அதுபடி நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிரவுண்டில் ஒரு ஒயர் ஒவ்வொரு சேனலை செக் பண்ணுவோம். அந்த மாதிரி சவுண்ட் வருது இந்த ஸ்பீக்கர் லைனில். அடுத்து இதுவே கிரவுண்டில் வச்சுக்குவோம். இப்போ ஒவ்வொரு லைனை வச்சு பார்ப்போம். லைட்டாக சவுண்ட் வருது. இதில் வரல, இந்த லைனில். இதுலேயும் இந்த சவுண்ட் வருது. அந்த இதில் வந்து 2 ஐசி வந்து ஷார்ட் ஆகிருக்கு. அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா 3 ஐசி வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு லைட்டாக அந்த சவுண்டு வருது, ஹம்மிங்கு. அதனால் ஒரு வழியாக 2030 ஐசி 3 ஐசியும் மாற்றி விட்ருவோம். ஏன்னா சப்புக்குள்ள லைனு நல்லாயிருக்கு பாருங்கள். 2030 டிடிஎஸ் சீரியஸில் வாங்கியிருக்கோம். இதை இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஆடியோ செக் பண்ணி பார்ப்போம். எப்படி இது வந்து ஃபால்ட்டை சரி பண்ணி பார்ப்போம். கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். சால்ட்ரிங் பம்ப் எடுத்துக்கிட்டோம். இப்போ டீசால்ட்ரிங் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இது ஒரு ஐசி, இது ஒரு ஐசி, இது ஒரு ஐசி. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம டீசால்ட்ரிங் பண்ணி எடுக்க போகிறோம். ஹீட் பண்ணி உங்களுக்கு இந்த டீசால்ட்ரிங் பம்ப் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டீசால்ட்ரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ராக்கு கட் ஆகாமல் ஈஸியாக எடுக்கலாம். எல்லா ஐசியும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், 3 ஐசியும் நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஐசி ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இது பழைய ஐசி. இதெல்லாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து புது ஐசி சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்து இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சுட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த டிசைன் பண்ணிக்கலாம் இருந்த அந்த சால்ரோட இதெல்லாம் வந்து டஸ்ட்டெல்லாம் போயிடும். நம்ம ஐசி மாட்டி நம்ம சால்வ் வைக்கலாம். நம்ம ஒவ்வொரு ஐசியாக அதில் மாட்டிடலாம். இந்த பொசிஷனில் இப்படி வச்சு நம்ம வந்து ஒவ்வொரு ஐசியாக அந்த ஹோலில் வச்சு கரெக்டாக காலை லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் சீட் ஆகிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஐசியையும் நம்ம அப்படியே அதுக்கு நேராக வச்சு அப்படியே நம்ம சால்ட்ரு வச்சிடலாம். இப்போ இந்த 3 ஐசியையும் நம்ம வந்து மாட்டிட்டோம். இப்போ நம்ம சால்ட்ரு வச்சுட்டு இதில் ஸ்க்ரூ போட்டுட்டு சால்ட்ரு வைப்போம்.
இந்த 3லையும் நம்ம ஸ்க்ரூ பண்ணிடணும் இந்த மாதிரி. இப்போ எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு சால்ட்ரு வச்சுருவோம். ஒவ்வொன்றா கரெக்டாக பார்த்து ஒவ்வொன்றுலையும் கரெக்டாக வந்து சால்ட்ரு வைக்கலாம். ஒவ்வொன்றா சால்ட்ரு வச்சிடலாம். ஒவ்வொரு கலர் சால்ட் வைக்கல நம்ம ஒவ்வொரு கலர் டச் இருக்காது. அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து சால்ட் வைக்கணும். சால்ட் வைக்கணும், கேர்ஃபுல்லாக சால்ட் வைக்கணும். எந்த ஐசியுமே நீங்கள் வந்து சால்ட் வைக்கல கரெக்டாக பார்த்து சால்ட் வைக்கணும். எல்லா காலுமே நம்ம இப்போ சால்ட்ரு வச்சாச்சு. பாருங்க, சால்ட்ரு வச்சாச்சு. சால்ட் பண்ணி வச்சாச்சு. நமக்கு வந்து டின்னரை கொஞ்சம் நினச்சிட்டு டின்னருக்கு இதை வச்சு நினச்சிட்டு ப்ளஸில் லைட்டாக நம்ம வந்து இப்படி தேய்ச்சி விட்டுருவோம். எதுக்குன்னா இதில் வந்து எதுவும் சால்ட் பண்ண இடத்துல எதுவும் ஸ்டார்ட் ஆகிடாமல் டச் ஆகாமல் இருக்குது. நல்லா இதை வச்சு ப்ளஸில் தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் வச்சு அப்படியே வச்சுட்டு வரோம். நம்ம வந்து இப்போ எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சேனலாக செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த சின்ன ஸ்பீக்கரை வச்சு எப்படி மறுபடியும் அதே பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணியாச்சு. இது நியூட்ரு ஃபஸ்ட் லைனு. பாருங்கள், அந்த சவுண்டு இல்லை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணையில் இருந்த சவுண்டு லைன்லையுமே வரல. எதுலையும் சவுண்டு வரல. அப்புறம் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஒரு சாங்கு ப்ளே பண்ணியிருக்கோம். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இது ஒரு சேனலு, இது ஒரு சேனலு, இது ஒரு சேனலு, மொத்தம் 6 சேனலு. இது ஒரு சேனலு. இப்போ எந்த சேனல்லையுமே அந்த ப்ராப்ளம் இல்லை, நாய்ஸ் வரல, ஆடியோ கிளியரன்ஸாக இருக்கும். 6 சேனல் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. அப்படியே நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே மேக்ஸிமம் ஐசி தான் வந்து இந்த மாதிரி போர்டுலலாம் பிரச்சனை ஆகும். இந்த மாதிரி ஹம்மிங் இஷ்யூஸு, உதறும், ஒரு மாதிரியான சவுண்டு வரும். அதிகமாக இந்த உதறல் சவுண்ட் இருக்கும். இல்லைனா ஹம்மிங் மாதிரி ஓவர் சவுண்டாக இருக்கும். ஆனால் நம்ம வால்யூமே ஏற்றிருக்க மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஐசியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஐசி போட்டிங்கனாவே இந்த ஃபால்ட் வந்து சரியாயிடும். அது பிரச்சனை, அந்த பிரச்சனை சால்வ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் வேறு என்னங்கிறத நீங்கள் ஒவ்வொன்றா மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி எதுவும் வேறு எதுவும் ரிஜிஸ்டரோ கெப்பாசிட்டரோ எதுவும் ஃபால்ட் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2030 ஏசி வந்து ஹீட் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு வந்து ஐசி சீக்கிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹீட் சிங்கும் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா ஒரு கூலிங் ஃபேன் ஒன்றோட வச்சிட்டிங்கன்னா ஹீட் இஷ்யூஸை குறைச்சிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து நமக்கு 2 ஐசி தான் பிரச்சனை இருந்துச்சு. இந்த ஐசியும் கொஞ்சம் இதாக இருக்குமேட்டு ஒரு வழியாக இந்த 3 ஐசியுமே மாற்றியாச்சு. இது 2 சப்புக்கு உள்ள ஐசி, இது 3 வந்து 6 சேனலுக்கு, ஒவ்வொன்றும் 2 சேனல். இது 6.1 ஹோம் தேட்டர், ரெடிமேட் ஹோம் தேட்டரோட இது உள்ளது இந்த போர்டு. இது நம்ம ஈஸியாக வந்து இப்போ எப்படி நம்ம வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணுங்கிறது பார்த்துருப்பீங்க. இது மாதிரியும் உங்களுக்கு வந்து ரெடிமேட் ஹோம் தேட்டரில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா சிம்பிளாக நீங்கள் வேலை பார்த்துடலாம். ஐசி வந்து கம்மியாக ரேட்டு தான் இருக்கும். ஈஸியாக நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணுறது, இந்த டீசால்ட்ரிங் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். மறுபடியும் சால்ட்ரு வைக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பண்ணிவிட்டு அதை நான் சொன்ன மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னாவே நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.